ஹாய் மக்களே, நேற்றைய நான் கடலுக்கு மீன் பிடிக்க போயிட்டு படகுகள் ஒன்று ஒன்றா வந்துட்டு இருந்துச்சு. அந்த அழகான காட்சியை அப்படியே பார்த்துக்கிறக்கையில் என்னைக்கு இல்லாதவங்க நம்ம கோயில்வாடியில் சரியான ஒரு இதுங்க மீன். அவ்வளோ ஒரு தெளிவாக பாருங்கள், காரல் எவ்வளோ ஒரு தெளிவான மீன் பாருங்கள். அவ்வளோ கூட வந்து இறங்குச்சு. சுவாரை மீன், இப்படியான மீன்கள் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் வரும். காரல் வந்து அடிக்கடி வரும். இந்த சுவாரைன்னா அவ்வளோ ஒரு தெளிவாக இருந்துச்சு. சுவாரை ஒன்று பார்க்கவும் பல இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா இது கொஞ்சம் பொரிச்சா நல்லாயிருக்கும். குழம்புக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது நினைக்கிறேன். பொரிச்சா பயமாக இருக்கும். கருவாடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை பாருங்களேன், சாலை மீன் கொஞ்சம் வந்துருந்துச்சு. அடுத்து சுவாரை மீன்கள்லேயே வந்துக்கிட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் சுவாரை பாருங்க எப்படி இருக்குன்னு. அணில் மாதிரியே இருக்கா, அணிலுக்கு போட்டுருக்க மாதிரி. காரல் மீன் வந்து ஒரு மெடிசின் மாதிரி. குழந்தை பத்து தாய்மார்களுக்கு வந்து அந்த பால் விட்டு திறனை அது இருக்கிறத சொல்கிறது. அதை காரம் ரசம் பண்ணி கொடுப்பாங்க. பயங்கர டிமாண்டுங்க காரலுக்கு. நல்ல விலை போகுது காரல் மீன். சீலா எப்போயாச்சும் ஒரு ட்ரிப் தான் வரும். கோயில்வாடி துறைமுகத்தில் சீலா மீன் நல்ல சைஸில் வந்துருந்துச்சு. நீங்கள் கோயில்வாடி துறைமுகத்துக்கு மீன் வாங்க வந்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு வந்துடுங்க. கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு தேவையான மீன்களை நல்லா வாங்கிட்டு போயிடலாம். விலையும் கம்மியாக தான் இருக்குங்க. ஏன்னா மீன் ரோட்டில் வந்து டேரெக்டாக வாங்க மாதிரி இருக்கேன். நல்லா இருக்குங்க. பாருங்கள், அவுளி மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, எவ்வளோ தெளிவாக, எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா அவுளி மீன்னா. அப்புறம் அந்த கலவை மீன்கள் கொஞ்சம் வந்துச்சு. நல்ல சீனுங்க. பயங்கரமான ஒரு காட்சி தான்.